இரவு உணவுக்கு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு ஒரு டம்ளர் பழைய சாதத்தை நைட்டு சோக்ட் ரைஸ் ஒரு கப்பு, ஒரு பவுல் பழைய சாதத்த கரைச்சோ, இல்ல தட்டுல போட்டோ குடுத்துட்டு, அது கூட ஒரு 2 இட்லி, இல்ல முடக்கத்தான் தோசை, இல்ல முடக்கத்தான் சூப், இல்ல கீரை கறிவேப்பிலை சூப் இது போன்றவற்றை இரவு மிளகு போட்டு குடுத்துறணும். கட்டாயமா அந்த தோசையில நீங்க கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அது மாரி தான் யூஸ் பண்ணணும். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். இட்லி, தோசைக்கு கூட சாம, வரகு, குதிரவாளி அது போன்ற அரிசிகள ஊற வச்சு ஃபெர்மென்ட் பண்ணி குடுக்கலாம். நான் நெறைய பேர் அப்படியே சிறுதானியத்தில ராகி கஞ்சி மாதிரி, சாமை, வரகு தினை அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ். அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வலி அதிகமாயிடும். ஸோ ஓகே, இப்ப நம்ம டயட் பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து பேஷண்ட் யூஸ் பண்ண வேண்டிய மருந்துகள் பற்றிய விவரம் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த முடக்குவாதத்துக்காக பேஷண்ட் எடுக்கக்கூடிய காலை மருந்து, இரவு மருந்து பற்றி பார்க்கலாம்.